நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய தமிழக சட்டமன்ற தேர்தல்ல தளபதி விஜய் அவர்கள் ஜெயிச்சிருக்கிறத தொடர்ந்து அஜித்குமார் தளபதி விஜய்க்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் தெரிய வந்திருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். தமிழக சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23 அன்னைக்கு நடந்திருந்துச்சு. அதோட ரிசல்ட் வந்து மே 4 அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அண்ட் இன்னைக்கு ரிசல்ட் வந்து வெளியாகி இருக்கு. தமிழக வெற்றி கழகம் கிட்டத்தட்ட 107 தொகுதிகள் பிடிச்சு பெரும்பான்மையில முன்னிலையில் இருக்காங்க. அவங்க தான் இந்த முறை ஆட்சி அமைப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். தளபதி விஜய் அவர்கள் வெற்றி அடைஞ்சதை தொடர்ந்து திரைத்துறை பிரபலங்கள் நிறைய பேர் வந்து வாழ்த்து சொல்லி வந்துட்டு இருக்காங்க. குறிப்பா ஜிவி பிரகாஷ் வாழ்த்து சொல்லியிருக்காரு, வெங்கட் பிரபு வாழ்த்து சொல்லியிருக்காரு, ஆக்டர் நானி அவர்கள்லாம் கூட வாழ்த்து சொல்லியிருக்காரு. தொடர்ந்து அஜித்குமார் அவர்களுமே தளபதி விஜய்க்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. கிட்டத்தட்ட 1 மணி வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கக்கூடிய அஜித்குமார் அவர்கள் தாவேக்கா தான் முன்னிலையில் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவருடைய மேலாளர் சுரேஷ் சந்திரா அவர்களை அழைச்சு அவர்கிட்ட வந்து தளபதி விஜய்க்கு நான் வாழ்த்து சொன்னேன்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காராமா. அண்ட் இந்த ஒரு விஷயம் தான் சமீபத்தில் வெளியாகி சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. அண்ட் நிறைய விஜய் ரசிகர்கள் வந்து இதற்கு வாழ்த்து சொல்லி வந்துட்டு இருக்காங்க. பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இந்த ஒரு நியூஸ் வந்து விஜய் ரசிகர்களாலையும் ஒரு சில இடத்துல பரப்பப்பட்டு வந்துட்டு இருக்கு, அஜித் ரசிகர்களாலையும் ஒரு சில இடங்களில் சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்கு. பட் இது அஃபிஷியலா அப்படின்னு கேட்டால் தெரியல. தளபதி விஜய் அவர்களுக்கு ஒருவேளை வாழ்த்து சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக சுரேஷ் சந்திரா அவர்கள் அஃபிஷியலி அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் போடுவார். ஒருவேளை கால் பேசியிருக்காரு, அந்த ஒரு தகவல் மட்டும் வெளியாகி இருக்கு. அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் அஃபிஷியலாக வரும் அப்படின்னா அதை பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். உண்மையை சொல்லணும் அப்படின்னா அஜித் அவர்கள் விஜய்க்கு நேரடியாக சப்போர்ட் தரல அப்படின்னாலுமே மறைமுகமா எந்த ஒரு இடத்துலையுமே விஜய்க்கு எதிராக அவர் செயல்படல அப்படின்னு தான் சொல்லணும். கரூர்ல நடந்த ஸ்டாம்ப் பேட் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அஜித் அவர்கள் ரொம்ப கிளியரா ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. இது விஜய் மற்றும் காரணம் கிடையாது, நம்ம எல்லாருமே தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி தேர்தல் அன்னைக்கு ஓட்டு போட வரும்போது மாற்றம் தேவையில்லை அஜித் சொன்னதாக ஒரு தகவல் வந்து பரவிட்டு இருந்துச்சு. உடனடியாகவே அந்த தேர்தல் நடந்துட்டு இருக்க டைம்லேயே உடனடியாகவே அஜித்குமார் அவர்கள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டு இருந்தாரு. அப்படி ஒரு விஷயத்தை நான் சொல்லவே கிடையாது, தவறாக சித்தரித்து பரப்பாதீங்க அப்படின்னு. இப்படி அஜித் அவர்களை முன்னிலையில் வச்சு நிறைய பேர் வந்து ஓட்டை பிரிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. பட் அந்த ஒரு விஷயத்துக்கு தளபதி விஜய்க்கு ஆதரவாக தான் அஜித் அவர்கள் இருந்தார். எந்த ஒரு இடத்துலையும் விட்டு கொடுக்கவே கிடையாது. ஏன் ரீசெண்டாக கூட அவரோட படத்தில் கேம்பெயினில் விஜயை தப்பாக பேசினா ஒரு நடிகர் வந்து நடிக்க போகிறார் அப்படின்னும் அவர் அஜித்குமார் சார் தூக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ திரையில் அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இருந்திருக்கலாம், பட் வெளியில் 2 பேருமே நட்பாக தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது இது மூலயமா தெரியுது. இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் அஜித் சார் ஃபோன் பண்ணி விஜய் சார் கிட்ட பேசுவாரா? மறக்காம உங்களோட டேட்டா கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.